வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். சென்னை மேற்கு தாம்பரத்தில் மரபு ரக விதை திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. வாங்க இந்த திருவிழாவை பார்க்கலாம். இது மணத்தக்காளி. இது குடல் புண் இல்லை குடலோட குளிர்ச்சி தன்மைக்குரிய இருக்கிறவங்க இதை உணவாக எடுத்துக்கலாம். இது அகத்திக்கீரையில் சிவப்பு. இது அகத்திக்கீரை பார்த்தீங்கன்னா உடலுக்கு வனப்பை தரக்கூடியது. அமாவாசை நாளில் ஆக்சிஜன் அளவு கம்மியாக இருக்கும் பூமியில். அன்னைக்கு இதை நம்ம சாப்பிடணும், மாடு சாப்பிடக்கூடாது. நம்ம சாப்பிடணும், மற்ற நாளுக்கு மாடு கொடுக்கலாம். ஆனால் நம்ம அமாவாசைக்கு அது கொடுத்துருவோம். இது துளசி. நீங்கள் வெறுமனே ஒரு 10 துளசி இலையை கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி அதில் கொஞ்சம் இஞ்சி சாரோ இல்லை லெமன் சாரோ போட்டு தேன் போட்டு சாப்பிட்டீங்கன்னா உடலில் ரத்த அளவில் இருக்கக்கூடிய சளிகளை கூட நிவர்த்தி பண்ணணும்னு சொல்கிறாங்க ஆய்வுகளில். இது வல்லாரக்கீரை, நரம்புகளை பலப்படுத்தக்கூடியது. ஞாபக சக்தியை, நரம்பு பலமாக இருந்தாலே ஞாபக சக்தி நல்லா இருக்கும். இது கோவக்காய் கொடி. இது இலைப்பிரண்டை. இது துளசிலேயே பார்த்தீங்கன்னா கருப்பு கலர்ல இருக்கு துளசி. இது வத்தலவள்ளி கிழங்கு, கீரை கிழங்கு இருக்கும், ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்த கிழங்கு. இது தவசிக்கீரை, மினரல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கீரை. இது கொடி பசலை. இது நம்ம நாட்டு புதினா. இது மின்ட் துளசி, மின்ட் துளசி. இது நம்ம தூதுவளை கீரை. இது தெரியும். இது பசலைக்கீரை, தரையில இருக்கும், சாதாரணமாக வரக்கூடியது. இது கல்யாண முருங்கை. இது ஆலக்கீரை. இது ஆலக்கீரை 4 இடம் இருக்கும் ஒரு இதுலயும். ஆலக்கீரை சொல்றேன். இது வசம்பு. இது முள்கீரை. இது முள்கீரை பாத்தீங்கன்னா நம்ம லிவர்ல இருக்கக்கூடிய கொழுப்பு குறையறதுக்கு இதை சமூலமா போட்டு சூப்பா குடிச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த கொழுப்பு கரைக்கும்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஃபைபர், கரையாத நார் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கீரை. அது இது ஒரு மக்கள் விழிப்புணர்வுக்காக தாம்பரம் வள்ளுவர் குருகுலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கூல்ல இன்னைக்கு மாடித்தோட்ட ஆர்வலர்களுக்காக செய்யக்கூடிய நிகழ்வு இது. இதெல்லாம் உங்களுக்கு விலைக்கு சொல்லிட்டு அங்கே விதைகள் விற்கிறாங்க, அங்கே வாங்கி மக்கள் பயன்பெறணுன்றது எங்களோட மேலான கோரிக்கை. நன்றி, வணக்கம். ஆமாம், அதுக்கு பல கலர். அது பிரஸ்ட் கேன்சர் உள்ளது. இது சிவப்பு நெல்லிக்காய். அது ஆல் ஸ்பைசஸ், சுக்கு, மிளகு, திருப்பதி, ஜாதிக்காய், ஏலக்காய், ஆல் ஸ்பைசஸ் மரம். 40 சீக்கிரம் அடுத்த ஆளோட முதல்ல பரிசோட. இது வைரக்கல்ல எப்படி கண்டுபிடிக்கணும்னு கற்றுக் கொடுக்க போறேன். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த எல்லாம் உருளைக்கல், சரளைக்கல், மண்கல் அந்த மாதிரி சொல்றோம். இது எல்லாத்துலயுமே நிறைய வைரங்கள் இருக்கு. இந்த வைரத்தை பாருங்க, பல டைப் இருக்கு. பிளாக் டைமண்ட் முதல் பல வைரங்கள் தமிழ்நாட்டுல ஆறுகள்ல கொண்டு வருது. இது நீங்க பாத்தீங்கன்னா இது எல்வி லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல கிடைக்குது. சாயங்காலம் ஒரு 5-6 மணிக்கு போல இந்த லைட்டை எடுத்து இப்படி கல்லில் அடிச்சீங்கன்னா உள்ளாடி ஏதுல வைரம் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டும். இது அதனால மக்களை கத்துக் கொடுக்கவே வந்திருக்கு. இந்த கற்கல்லை பாருங்க, இது இரும்பு கல், செம்பு கல், நிறைய டைப்ஸ் இருக்கு. சில டைம்ல இதுக்குள்ள எல்லாம் வைரம் இருக்கும். ஆனா அந்த எல்வி லைட்ல நீங்க அடிச்சீங்கன்னா அது உள்ளாடி என்ன இருக்குன்னு வெளியே காட்டும். அதனால இந்த மக்களை கத்துக் கொடுக்குறேன். இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. இதனால ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரன் வளர போறோம், அது எனக்கு தெரியும். அது நீங்க மேபி வைலட் எல்இடியை வச்சு நீங்களே பண்ணலாம்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். ப்ராடக்ட் மதுரை சேர்ந்தது. நான் ப்ரொமோட்டர் கிடையாது, யாருக்காகவும் நான் வியாபாரத்துக்காக நான் பேசவே மாட்டேன். நான் வேற டைப்பு. இந்த பல்புடைய பேச்சு ஹாஸ்பிட்டலு போன ஒருத்தரை நீங்க காட்டுங்க, நான் 50,000 ரூபாய் சேலஞ்சா தரேன். எங்க அப்பா 102 வயசுல தான் போய் சேர்ந்தாரு. அது ஒரு 20 வச்சு தான் பேச்சாரு. அவருக்கு விரல் தேவையே இல்லை, அவருக்கு பல்லு தேவையும் இல்லை. அவர் அடக்கம் பண்ணும்போது இந்த நாடு கட்டு போடும்போது நான் பார்த்தா அடிக்கக்கூடிய அளவில் அவருக்கு பேலையும் இருக்கு. இது ஒரு தமிழம் ப்ராடக்ட். இதை ஏன் மறந்துன்னு நான் கேட்கிறேன். நான் ப்ரொமோட்டர் எல்லாம் கிடையாது.
அடுத்த சைபால் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு, அதுவும் தமிழ் ப்ராடக்ட். அந்த சைபால் பாத்தீங்கன்னா ஆண்கள் எல்லாம் செவருக்கப்பட்ட பேர் இப்படி சொல்லிடுறாங்க. உங்களுக்கு தோல் சம்பந்தமா எந்த வியாதி சொரியாசிஸ் வந்தாலும் சைபால் பயன்படுத்துங்க. அது ஒரு தமிழனுக்கு அற்புதமான கண்டுபிடிப்பு. நிறைய வாரி பூசாதுங்க பெயிண்ட் அடிக்கிற மாதிரி. ஒரே ஒரு டச்சிங் எடுத்து பண்ணிட்டு தேய்ங்க, எங்க எரிச்சல் இருந்தாலும் உங்களுக்கு தீரும். இது சைபால் வந்து ஒரு தமிழன ப்ராடக்ட். நான் ப்ரொமோட்டர் கிடையாது, நான் அதை பயன்படுத்தி பயன் அறிந்ததுனால தான் நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு அதை சமர்ப்பிக்கிறேன். வெற்றிலை வள்ளி கிழங்குல நீங்க பாத்தீங்கன்னா இது மார்க்கெட்ல இல்லாத ஒரு டைப்பு. இது உலக்கை கிழங்குன்னு சொல்றேன், இல்லைன்னா தும்பி கிழங்கு. யானைக்க தும்பிக்கையும் 5 அடி நீளம் வரும் சராசரியா, உலக்கையும் சராசரி 5 அடி நீளம் வரும். இதுல அந்த மாதிரி 5 அடி நீளத்துக்கு மேல வரக்கூடிய ஒரு வெற்றிலை வள்ளி கிழங்கு தான் இது. இது உலகத்திலே சத்தான கிழங்கு. இது நிறைய பீத்திக்கிறாங்க. நாங்க இதெல்லாம் காடுகள்ல போய் கண்டுபிடிச்சு மக்களுக்கு அறிமுகப்படுத்துறோம். இதுக்கு விதைகள் இருக்கு, ஆனா 4 விதை தான் இருக்கு. இந்த 4மே புக்கிங். என்ன தேடி இந்த நம்பர் இதை வாங்க வராங்க, அவங்களுக்காக கொடுக்குறோம். எப்படியும் சரி இது உலகத்தை போய் சேர்ந்துரும். பொதுவாகவே கிழங்கு வகைகள் என்ன அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியணும். பங்குனி மாசம் இடி விழுந்தாதான் இந்த கிழங்குகள் முளைக்கும். அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. சிறுவள்ளி கிழங்கு, வெற்றிலை வள்ளி கிழங்கு எல்லாமே பங்குனி மாசம் இடி விழுந்தாதான் முளை வரும். முளை வந்தா அப்புறம் தான் மண்ணு கொள்ளாது வைக்கணும். பங்குனி மாசம் இடி விழலன்னு வச்சுக்கீங்களேன், கிழங்கு எல்லாமே அழுகி போயிடும் 3 மாசத்துல. அதனாலதான் நாங்க இயற்கையாக ஆக்சிஜனுக்காக தான் உங்கள்கிட்ட எல்லாம் பிளாஸ்டிக் பயன்படுத்தாதுங்க. அவங்க எக்ஸ்பெஷலி இந்த லேடிஸ் பயன்படுத்துற பேடு அதுகளை குப்பையில போடாதுங்க, அதை எரிக்காதுங்க, ஒரு குழி தோண்டி அதை புதையுங்கன்னு எதுனாலும் சொல்றோம். தண்ணி வெட்டுறதுக்கு மிகவும் முக்கிய காரணம், எல்லாருமே அரசாங்கத்தை பேசுறீங்க, பெண்கள் வைக்கிற பேடும் பிள்ளைகள் வைக்கிற பேம்பஸும் தான் இந்த மண்ணை கெடுக்கிறதுல முதல் பங்கு வகிக்கிறது. இதை நீங்க எப்படி சமாளிக்க போறீங்கன்னு தெரியாது. இந்த ரெண்டையும் வந்து நீங்க இந்த மண்ணை விட்டு நீக்கணும். அதான் எனக்கு ஒரு எளிமையான குறிக்கோள். இப்போ வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க டெய்லி 20 பேடு மாத்துறாங்க, 10 வருஷமா கொண்டு நடக்கிறாங்க. அப்ப எத்தனை லட்சம் பேம்பஸ் இது பேடு பயன்படுத்துறாங்க. நீங்க அதுக்கப்புறம் மில்லி லிட்ஸ்ன்னு ஒண்ணு மார்க்கெட்ல கிடைக்குது, நான் ப்ரொமோட்டர் கிடையாது, அதை பயன்படுத்துங்க. அது கொஞ்சம் லிமிட்ஸ் அப்படின்னு ஒண்ணு கிடைக்குது. அது இந்த மாதிரி டியூப் மாதிரி இருக்கும், இன்செர்ட் பண்றது. அதுனா 24 ஹவர்ஸ் ஒண்ணு போதும். இந்த பேடை விட அது மிகவும் முக்கியமானது. நான் பேடுக்கு எதிரியெல்லாம் கிடையாது. நிறைய மக்கள் நிறைய மெடிசனுக்கு நாங்க அதை அந்த புண்களுக்கு மேல கால் ஆணிக்கு எல்லாம் அதை நாங்க பயன்படுத்துறோம். அதை அதுக்கு பயன்படுத்தலாம், ஆனா இதுக்கு பயன்படுத்துறதுக்கு தான் நாங்க எதிரி. ஏன்னா என் மண்ணை கெடுக்கிறீங்க, எனக்கு மண்ணு தான் தேவை. உலகத்துல இருக்கிற அத்தனை பொருள்களும் மண்ணு தான். ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்க சிப்பு மண்ணில தான் பண்றான், ஒரு மொபைல் பார்ட்ஸ் அதுல தான் பண்றான். மண்ணை நேசிங்க, மண் 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 மண்ணோடு வாழுங்க. இதுக்கு பேரு முள் கிழங்கு. இது 90 வயசு கிழங்கையும் அந்த பீரியட் நின்ன அப்புறமும் பீரியட் வரவழைச்சு பிள்ளைப்பிற வைக்கக்கூடிய கேரக்டர்ல ஒரே கிழங்கு. இந்த கிழங்கு இப்ப தமிழை தோண்டி எடுக்கிறதே கிடையாது. அது காரணம் என்னன்னா, இந்த மாதிரி 5 அடி 8 அடிக்கு அது முள் வச்சு அதுக்கப்புறம் தான் இருக்கும் கிழங்கு. அதனாலதான் இதுக்கு பேரு முள் கிழங்கு. இந்த கிழங்கை வெளியே எடுக்கிறதுக்கு நான் வந்து 2500 ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன். புல்டோசரை வச்சுதான் தோண்டணும். ஏன்னா ஒரு முள்ளு பட்டுச்சுன்னா சோறு முடிஞ்சிச்சு, அதோட மரணம் தான். உங்களுக்கு எந்த மருந்தும் கிடையாது. எங்களுக்கு எல்லாம் இது பட்டுச்சுன்னா உடனே மஞ்சளை சுட்டு எருக்கம்பாலும் சேர்த்து அந்த இடத்துல வச்சு அந்த இடத்த எரிச்சு அழுக வச்சிரும். அப்புறம் அந்த சீல் வராது. அது ஒரு கொடுமையான ட்ரீட்மெண்ட். ஆக்சுவலா உங்க உடம்ப பாதிக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இந்த மாதிரி பொருள்களை நாங்க வந்து உலகத்தை அறிமுகப்படுத்துறோம். ஆனா அந்த விதை திருவிழாக்களை எல்லாம் எங்களை நிறைய வெறுக்கிறாங்க. அதுக்கு உண்மையான காரணம் என்னன்னா, நாங்க நிறைய விதைகளை இலவசமா கொடுக்கறது தான் உண்மையான காரணம். அதை உலகத்துக்கு நாங்க தெரியப்படுத்த விரும்புகிறோம். அது ஒரு கேவலமான இழி செயல். கறி அப்படின்னு ஒரு தமிழ வார்த்தை வச்சிருக்கிறாங்கன்னா, அது மாட்டுக்கறிக்கு சமமான சத்து இருக்கக்கூடிய பொருள். மாட்டுக்கறியில வந்து அளவுக்கு அதிகமான சக்தி இருக்கு. நீங்க இஸ்ரேல் மிலிட்டரிய பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா உணவுலையுமே மாடு சார்ந்த பொருள்கள் இருக்கும். நம்ம கோமாதான் வணங்குறோம், ஆனா உண்மையாவே மருத்துவ பொருள்கள் ஒரு 80% மாட்டுக்க பொருள்கள் இருக்கு. இந்த கருப்பலா வந்து நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இது பொதுவாகவே நீங்க நர்சரியில வாங்குறது எல்லாமே அதுக்கு கிளையில தான் ஒட்டு வச்சு எடுக்கிறாங்க. உண்மையான கருப்பலான்னு சொல்லிட்டு அந்த வேறு நட்டாலே உங்களுக்கு வரும். இது வந்து சில நண்பர்கள் என்ன தேடி வர்றாங்க, அவங்களுக்கு இலவசமா கொடுக்கறதுக்கு இந்த ஊருக்கு வந்திருக்கோம். இந்த கருப்பலா நடுறதுக்கு 4 சென்ட் பூமி வேணும். அதனால தேவையில்லாம நட்டுட்டு அதை வெட்டாதுங்க. இந்த கருப்பலா தேவைன்னா மாத்திரம் இவ்வளவு ஸ்பேஸ் உள்ளவங்க மாத்திரம் நடுங்க.
நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். என் தோட்டத்துல எல்லாம் குப்பையா போகுது அந்த மாதிரி போட்டிருக்கேன். இந்த புளிச்சிக்காயில வந்து நிறைய சாறு இருக்கும். இது நீங்க பாத்தீங்கன்னா புளிச்சிக்காய் சாறுல தேன் கலந்துருக்கேன். சிலருக்கு நான் இதை டேஸ்ட் பண்ண தர போறேன். உலகத்திலே ஷாம்பெயின் ஒரு ஒயின் இருக்கு, லான்சன் கம்பெனி. அது ஒரு லிட்டர் வந்து 45,000 ரூபா. அதோட பவர் கொண்டதுதான் இந்த புளிச்சிக்காய். அப்ப தமிழனுக்கு படைப்புகள் பாருங்க, எவ்வளவு விதமான அற்புதமான படைப்புகள் இருக்கு. இது பொதுவாகவே நாஞ்சில் நாட்டுல அளவுக்கு அதிகமா இருக்கு. என் தோட்டத்துல இப்ப தரையில பார்த்தாலும் 50 கிலோ மண்ணில் இருக்கும். இது இதுவரை நான் மக்களுக்கு சொல்லல, இதான் முதல் முறையா அதை பயன்படுத்தும் முறை நான் சொல்றேன். இனி இதுக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் வரும், எனக்கு நல்லாவே தெரியும். இது 3 மணிக்கு அப்புறம் மக்களுக்கு இலவசமா சுவைக்க நான் இதை கொடுக்க வந்திருக்கேன். இதை நீங்க தயாரிக்கும் போது ஒரு நாள் 5 தடவை பாட்டில துறைக்கணும், எல்லாமே இந்த 5 நாளையில பாட்டில வடிச்சிடும். செய்த ஒரு இது புளிச்சிக்காய்க்கு ஜூஸ்ல கல்லுப்பும் அதுக்கு மேல காந்தாரி மிளகு சேர்த்து வச்சிருக்கிறேன். இது இது இந்தோனேஷியன்ல உள்ள சைட் டிஷ்னு சொல்லுவாங்க, மது சாப்பிடும் நண்பர்கள். அதுல இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு லிக்விட் நீங்க வாயில பார்க்கவே முடியாது. அதை நாவில சுவைச்சாலே நீங்க லைட்டா சுவைச்சு அதுக்கு ஸ்ட்ரக்சரை சொல்லணும். நீங்க 100 வருஷமா மனைவியை கூட போகணும், குடும்பம் நடத்தி இருக்கலாம். ஆனா இப்படி ஒரு அற்புதமான பொருள் உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பே கிடையாது. அதை டேஸ்ட் பண்ணிட்டு எங்கிட்ட ரிசல்ட் சொல்லுங்க. இந்த மாதிரி டேஸ்டான ஒன்று சாப்பிட்டுருக்கீங்களா? இல்ல, இதெல்லாம் இந்த புளிச்சிக்காயில தான் பண்றோம். இது வந்து இதுவரை உலகத்துல மக்கள் பண்றது இல்ல. இது வீணா போற சங்கடத்துல தான் நான் இதை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். ஆனா லோ பிரஷர் உள்ளவங்க புளிச்சிக்காய் சாப்பிடக்கூடாது, போய் சேர்ந்துருவீங்க. ஹை பிரஷர் உள்ளவங்க தான் சாப்பிடணும். ஹை பிரஷர் உள்ளவங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் ஆகும். அதனால புளிச்சிக்காயில வந்து அளவுக்கு அதிகமாக ஆசிட் இருக்கு, ரொம்ப கவனமா பயன்படுத்த வேண்டிய ஒரு காய் இது. ஆனா பொதுவா நீங்க இதை கஷ்டமா தான் சாப்பிடுவீங்க. நான் ருசியா சாப்பிடுறேன், நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, கடிங்க நண்பரே, கடிங்க. அது எவ்வளவு பிடிக்குதுன்னு தெரியும். நாங்க பாருங்க அதை ஜாலியா சாப்பிடுவோம். கொட்டை மரம், கக்கு கொட்டை நிறைய பேருக்கு தெரியும். சிவப்பு கலர்ல எவ்வளவு பெருசா இருக்கும். இதுல ஓடு வந்து அளவுக்கு அதிகமான பலமா இருக்கும். இது உடைஞ்சு வரும்போது நமக்கு உடம்புல எப்படி பட்டுச்சுன்னா இங்க வந்துடும், அவ்வளவு ஸ்பீடா இது வரும். இதுக்கு தமிழா வச்சிருக்க பேர் என்ன தெரியுமா? கக்கு கொட்டை. கக்கு கொட்டை. இந்த கொட்டையை வந்து அளவுக்கு அதிகமான அதுக்கு நன்மைகள் இருக்கு. இந்த கக்கு கொட்டைன்னு சொன்னா என்னன்னா, அதுக்கு உடைச்சு உள்ளாடி இருக்கிற பருப்பை எவ்வளவு போல சாப்பிட்டீங்கன்னா உள்ள கிடக்கிறதெல்லாம் வெளியே வந்துடும். கக்கு கொட்டை, கக்கக்கூடிய கொட்டை. இல்லைன்னா லூஸ் மோஷன் பேதி ஆகும். உடலை சுத்தம் பண்றதுக்கு இதை பயன்படுத்தலாம். ஆனா டோசேஜ் வந்து ஒரு இம்மியளவு இவ்வளவுதான் சாப்பிடணும். அடுத்தாப்புல இந்த அரையாப்புன்னு சொல்லுவாங்க, ஆண்களுக்கெல்லாம் இதுல ஒரு மாதிரி கேன்சர்ல ஒரு புண்ணு வருது. அதுக்கு அதை வந்து லைட்டா மஞ்சள் அரைச்சி இப்படி பூசினீங்கன்னா 2 நாளில கியூர் ஆயிரும். அப்போ வந்து அவங்க வந்து அன்னைக்கு எதுக்கு பயன்படுத்தி இருக்காங்க, தமிழை அதுக்கு கக்கு கொட்டைன்னு இதுக்கு பேரு போட்டிருக்கான். அதுக்கு நன்மைகள் என்ன, இதுக்கு டிமாண்ட் இனிதான் ஏற போகுது எனக்கு தெரியும். இந்த கிழங்கு பாரு, பால் மிதப்பன் கிழங்கு. பால் மிதப்பன் இது வந்து ஆக்சுவலா ரிஷிகேஷ், ஹரித்வார், பாகிஸ்தான் பார்டர்ல தான் கிடைக்குது. மற்ற இடங்களில் ரொம்ப பெரிய கிழங்கா இருக்கும். அந்த வண்டல் மண்ணில பாறைக்கு இடையில வளரக்கூடிய ஒரு கொடியும் கிடையாது, ஒரு மரமும் கிடையாது, ஒரு காப்பி செடி மாதிரி ஒரு செடியில வளரக்கூடியது. இதுக்கு தமிழை எதுக்கு பால் மிதப்பேன்னு பேர் வச்சிருக்கிறாங்கன்னா, பால் மிதந்து, அதாவது பால் பாஞ்சு போயிட்டே இருக்கும். ஒரு 7வது மாசத்துக்கு அப்புறம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா, நீங்க இப்போ பிள்ளைகளுக்கு பால் குடிக்கிறது இல்லை, சொந்த அவசியத்துக்காக வச்சிருக்கீங்க. அது அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பிள்ளைகளுக்கு பால் கொடுத்தாதானே ஹாஸ்பிட்டலே இருக்காது, நீங்க கொடுக்கறது இல்லை. அதனால தான் அந்த பேசினதுக்கு மன்னிச்சுங்க. ஓகே, இதுக்கு பேரு பால் மிதப்பன். இது கொஞ்சம் ரொம்ப ரஃபா இருக்கும். இதை பவுடர் பண்ணி டெய்லி 4 சிட்டிகை காலை மதியம் இரவு வெள்ளாட்டு பாலில் கொடுத்தீங்கன்னா எவ்வளவு வயசானாலும் எவ்வளவு ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தாலும் பால் அளவுக்கு அதிகமாக வரும். இது பால் மிதப்பன் கிழங்கு. இதை பற்றி நீங்க மேபி நெட்ல இருக்கலாம், சர்ச் பண்ணுங்க. இதுதான் மதன காம பூ விதை. மதன காம பூன்னு சொன்ன உடனே உங்களுக்கு தெரியும், அந்த பேர்லயே அதுக்கு அர்த்தம் இருக்கு. இது வந்து சராசரியா 180 வருஷத்துக்கு அப்புறம் தான் இது பூக்கும். இதுல வந்து பெண் மரம் உங்களுக்கு விதை வரும், ஆண் மரத்துக்கு காய் தான் வரும். பெண் மரத்துக்கு காய் வரும், ஆண் மரத்துக்கு பூ வரும். இதான் அந்த ஆண் மரத்துக்கு பூ. ஒரு பூ 13 கிலோ வரை இருக்கும். இது ஆக்சுவலா சைக்கஸ் ஃபேமிலிக்கு மூதாதையர். இது வந்து ஆண் பெண் மலடுக்காக நாங்க இதை பயன்படுத்துறோம். இது இதுக்கு விதை.
இந்த பூ பூக்கும்போது 7 கிலோமீட்டர் மனம் வரும். அந்த மனத்தை வச்சு தான் நாங்கள் காட்டில் போய் இது எல்லாம் கண்டுபிடிக்கிறோம். நான் சரியான ஒரு காட்டுவாசி. அதுக்கு இது வந்து பெண் மரம். இது ஒரு 35 வருஷத்துலேயே காய்க்க தொடங்கிடும் சராசரியா. இதுக்கு நீங்கள் இப்போ என் தோட்டத்தில் ஒன்று வச்சிருக்கிறேன், 30 வருஷம் ஆச்சு ஆண் மரம். இதுவரை மண்ணை விட்டு வெளியே வரல, மண்ணுக்குள்ளாடி தான் இருக்கு. இந்த விதை வந்து ஆக்சுவலாக விலைக்கு தான் கிடைக்கும். இது இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் அளவுக்கு அதிகமான விலை இருக்கு. இந்த விதையை இந்த ஊருக்கு விலைக்கு கொடுக்க நான் வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இது ஆல் ஸ்பைசஸ் அப்படின்னு ஒரு விதை. இந்த ஒரு விதையை சாப்பிட்டீங்கன்னா இதுக்கு தோடு, இந்த விதைக்க தோடு. இதுக்கு ஒரு விதையை அப்படியே சாப்பிட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் 5 தடவை சாப்பிட வேண்டியது வரும். அவ்வளோ பசி வரும். அந்த உடலில் இருக்கிற வேஸ்ட் எல்லாம் எடுத்து வெளியே தள்ளிட்டு உங்களுக்கு சாப்பிட வேண்டியது வரும். அடுத்தப்பறம் இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு புளிக்கக்கூடிய பொருளை வாயில வச்சாலும் அது இனிக்கும். இது ஆல் ஸ்பைசஸ் சீடு. இந்த சீடு ஆக்சுவலாக இலவசமாக தான் கொடுக்க போகிறேன். ஆனால் 3 முதல் 4 மணி வரை தான். அதுக்கு முன்னாடி விலைக்கு தான் கொடுப்போம். சந்தன விதை. இந்த சந்தன விதையும் இந்த புன்னைக்காய் விதையும் நாங்கள் ஏன் கோயில்களுக்கு மட்டும் கொடுக்குறோம்னா, இதுக்கு பூ பூக்கும் போது பைத்தியம் முதல் எல்லாமே தெளியும் அந்த ஸ்மெல்ல. அப்போ கோயிலுக்கு தான் பாதிக்கப்பட்டவன் வருவான். அதனாலதான் நாங்கள் பல ஆயிரம் மக்களுக்கு இது இலவசமா கொடுத்துருக்கோம். அதோட சந்தன விதை. சந்தன விதையும் வந்து இந்த விதை நிறைய வர்றதுதான் சந்தனம் வந்து சரியான மரம். சந்தன மரம் என்ன பண்ணுன்னா பூமியில அந்த காற்றை வந்து நல்லா குளிர பண்ணி மழை பெய்ய வைக்கும். அப்போ அந்த இடத்துலதான் மழை பெய்யணும். அதனாலதான் நாங்கள் கோயில்களுக்கு கொடுக்குறோம். எல்லா வீட்லயும் சந்தன மரம் வைங்க. திருடுறையெல்லாம் மாட்டான். திருடாம இருக்கிறது அதுக்கு வேற வழிகள் எல்லாம் இருக்கு. இந்த சந்தன விதையை வந்து கோயில்களுக்கு இலவசமா நாங்கள் கொடுக்குறோம். ஹாய், என் பேர் மைக்கேல். நான் தாம்பரத்தில் இருக்கேன். இன்னைக்கு வள்ளுவர் குருகுலம்ல வந்து சீட் திருவிழா நடக்குது, விதை மற்றும் கிழங்கு திருவிழாவில். ஸோ எங்கள் ப்ராடக்ட்ஸ் என்னதுன்னா வந்து இக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோம். பேம்பு பிளான்டர்ஸாக இருக்கட்டும், பிளான்ட் சப்போர்ட்ஸாக இருக்கட்டும், தேங்காய் கொப்பரையில் செய்யப்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை நாங்கள் வந்து இங்கே பார்வைக்காகவும் எக்ஸிபிஷன் சேலுக்காகவும் வச்சுருக்கோம். பேம்பு பிளான்டர்ஸ், இது வந்து டேபிள் டாப் கோகனட் பிளான்டர்ஸ். இது பிளான்ட் சப்போர்ட்டுக்கு வச்சிருக்கிறது. அப்புறம் we also have macrame plant hangers. இதில் ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸாக இருக்கட்டும், ரியல் பிளான்ஸாக இருக்கட்டும் க்ரோ பண்ணலாம். அப்புறம் we have hanging coconut shell planters. விதை பென்சில்ஸ் இருக்கு, சீட் பென்சில்ஸ் இருக்கு. கத்திரிக்காய், அரைக்கீரை, தக்காளி. அசாம் பேம்பு. இது ரேகா பேக்ஸ் உடைய ஹோம் பேஸ் தான். எல்லாமே மில்லட் பேஸ்ல பண்ணிட்டு இருக்கேன். இது ராகி, எல்லாமே ராகி, கம்பு, பிஸ்கெட்ஸ் எல்லாமே மில்லட் பேஸ் தான். ஓட்ஸ் இருக்கு. குக்கீஸ், கேக் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. குக்கீஸ், ஓட்ஸு, ராகி, கம்பு, சாமையில பண்ணிட்டு இருக்கேன். ப்ரௌனியில் வந்து நட்ஸ் ப்ரௌனி, நார்மல் ப்ரௌனி, டபுள் சாக்லேட் ப்ரௌனி இருக்கு. ஹாய், என்னோட பேர் சிவா. நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் ரெடி பண்ணுற ப்ராடக்ட் பெருகாயம். இது வந்து வெளிநாட்டிலேருந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அது ரஷ்யன் பார்டரில் இருக்க கண்ட்ரி. அது ஆப்கானிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான், ஈரான், ஈராக் இந்த மாதிரி கண்ட்ரிலேருந்து வரும். நாங்கள் வீட்டில் நாங்கள் ஃபேமிலியாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இதோட பெனிஃபிட் என்னன்னா, உங்களுக்கு மோஷன் டைலேஷன் அதெல்லாம் இல்லைன்னா இது கொஞ்சம் இது க்யூர் பண்ணும். அதுக்கடுத்து இதனால் நிறைய பெனிஃபிட்லாம் இருக்குது உங்களுக்கு. இது வந்து எப்படின்னா, நீங்கள் மற்ற இதெல்லாம் வாங்குறீங்கன்னா மைதா மாவு, அந்த மாதிரி அரிசி மாவு எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. நாங்கள் வெறும் இங்கே விவசாயிங்க அரிசி மாவு போடுறாங்க, அரிசி வாங்குறாங்க. அதுலேருந்து மட்டும்தான் நாங்கள் இது பண்ணுறோம். தேங்க்யூ. எங்கள் கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9751442604. நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் இல்லை மெசேஜ் எது பண்ணாலும் உங்களுக்கு நான் கொரியர் பண்ணி விட்டுருவோம். தேங்க்யூ. வணக்கம். ஸோ நாங்கள் வந்து உமாஸ் ஆர்கானிக்ஸ். ஸோ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஊறுகாய், அதில் தேன், அது இல்லாமல் ரைஸ் மிக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம வந்து அதே மாதிரி மூலிகை டீ, முறுக்கு பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் ஆஞ்சநேயர் தட்டை, அதிரசம் எல்லாமே பண்ணி நம்ம ஆர்டர் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம பிரான்ச் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சைதாப்பட்டு தான். ஸோ இது எல்லாமே நம்ம ஓனாக வந்து கெமிக்கல் ஃப்ரீயாக, ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீயாக பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ இதை கான்டாக்ட் நம்பர் வந்து 9092537194. இன்னொன்று வந்து 8667778771. ஸோ இது எல்லாமே நம்ம த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லாக நம்ம டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது இல்லாமல் இன்டர்நேஷனல் ஆர்டர்ஸும் நம்ம அண்டர்டேக் பண்ணிகிட்டு இருக்கோம்.
வணக்கம். எங்களது வந்து திண்டிவனம் ஈஸ்ட்ல வந்து அபயார் குப்பத்தில் நாங்கள் இந்த இது வச்சிருக்கோம், இது தோட்டம். இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் பனானா ரெடி பண்ணுறோம். அதே மாதிரி பனானா, வாழைப்பூ, ப்ளஸ் வந்து மரவள்ளி கிழங்கு பவுடர், மஞ்சள் பவுடர், அப்புறம் வந்து பீர்க்கங்காய், சுரக்காய், இந்த மாதிரி உளுந்து, துவரை, நாட்டு துவரை, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 100% வந்து ஆர்கானிக் மட்டும்தான். இதில் வந்து எந்த ஒரு இதுவும் கலப்படம் இல்லாமல் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் உரங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை வந்து எப்படி பண்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சோலார் ட்ரைன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல வந்து சப்சிடி மூலமா வாங்கியிருக்கோம். அது மூலமா நாங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி இந்த வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கோம் மேம். இதுல எங்கள்கிட்ட வந்து எல்லா இதுவும் இருக்கு, கேழ்வரகு, கம்பு, எல்லா ஐட்டமும் இருக்கு. சாப்பிட்றது தான் சார். இது வந்து ட்ரை பனானா, சோலார் ட்ரை மூலமா பண்ணது. இதோட வந்து இதுல 3 வெரைட்டிஸ் பண்ணி வச்சிருக்கோம் நாங்க. பூவன், மரவள்ளி, இது கற்பூரவள்ளி பிளஸ் ஏலக்கி. இது ஒன்னொன்னு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். இப்ப ஏலக்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியான டேஸ்ட் இருக்கும். இது சுகர் பேஷண்ட் கூட கொஞ்சம் தைரியமா சாப்பிடலாம் அந்த மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா மற்ற எல்லாம் இது வந்து இது மேம் கற்பூரவள்ளி. பூவன் வேற டேஸ்ட். பூவன் பழம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பான டேஸ்ட், சுகர் கூட ஸ்வீட்டா இருக்கிறது கற்பூரவள்ளி. உங்களுக்கு பூவன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல வந்து லைட்டா கொஞ்சம் புளிப்பா. இப்ப நீங்க இது இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சிருக்கிறது 1 month கூட நீங்க ஃப்ரிட்ஜ்ல யூஸ் பண்ணி சாப்பிடலாம். வணக்கம். பாலாஜி வந்தவாசியில இருந்து நம்ம இயற்கை சார்ந்து நிறைய பொருட்கள் கொடுத்துட்டு இருக்கோம். பூச்சிகளுக்கான மாடி தோட்ட பொருட்கள், அது மட்டும் இல்லாம க்ரோ பேக் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம நம்ம பயோ இன்செக்ட்ஸ் ட்ராப் கொடுத்துட்டு இருக்கோம், லைட் ட்ராப் கொடுத்துட்டு இருக்கோம், அதே மாதிரி பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது கூட உங்களுக்கு எல்லாமே லூரு, ட்ராப்பு இது எல்லாமே தேவைப்படும். ஒவ்வொரு லூருமே உங்களுக்கு தனித்தனியாக கொரியர் பண்ணிடுவோம். ஸோ இது தாண்டி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிங்க பண்ணி கொடுக்குற நெல்மணி தோரணங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். நெல்மணி தோரணம் வந்து வீட்டு வாசல்ல கட்டுறதுக்காக பயன்படுத்துறாங்க. நெல்மணி தோரணம் கொடுத்துட்டு இருக்கோம். அது கூட வெட்டிவேர் விநாயகர் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வெட்டிவேர் விநாயகர் ஆன்லைன்ல 10 inch வரும், உங்களுக்கு 499 சேல் பண்றாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா 379 இன்க்ளூடிங் கொரியர் சார்ஜர் கொடுத்துட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்க. என்னோட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 8148076053. நன்றி, வணக்கம். வணக்கம். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு. அது பாத்தீங்கன்னா முழுக்க வீட்டு தோட்டம், மாடி தோட்டத்தில் உற்பத்தி பண்ண காய்கறி கிழங்கு காட்சிப்படுத்துறோம். இதை நீங்களும் பண்ணலாம். இதை நடத்துறது பாத்தீங்கன்னா இங்க சென்னையில சுதாகர் கிருஷ்ணன் ஒருத்தர் நடத்துறாரு. இதை பத்தின விழிப்புணர்வு உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. நீங்களும் இந்த மாதிரி காய்கறிகளை உற்பத்தி பண்ணணுன்றதுக்காக இந்த ஈவெண்ட் நடத்துறாரு. இதுக்கான கிழங்கு விதைகளோ வேணும்னா நீங்க ஸ்டால்ல வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம். இது பார்த்தீங்கன்னா கும்பசோரை. நம்ம அந்த காலத்தில் வந்து பூர்வீகமாக இந்த நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே புழக்கத்தில் இருந்த நகம் இதெல்லாம் ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி சிட்டு சோரை, இது கும்பசோரை, இது வந்து கரலா சோரைன்னு சொல்லுவாங்க, இது 8 சோரை. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின ரகம். அது வணக்கங்க. என்னுடைய பேர் பார்த்தசாதி. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் பக்கத்தில் காலூர் கிராமத்துலேருந்து வரேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டாக பனையோலை பொருட்களாக செஞ்சுட்டு இருக்கேன், கைவினை பொருட்கள். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் வந்து கீ செயின்லேருந்து அணிகலன், கம்பல், இந்தமாரி பிரேஸ்லெட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி பந்து கிளுக்களுக்கு, அஞ்சரை பெட்டி, இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஓலைச்சுவடியில் உங்களுடைய பர்த்டே விஷஸ்ஸு, கல்யாண பத்திரிக்கை, பார்த்தீங்கன்னா கல்யாண பத்திரிக்கை, இந்தமாரி என்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் நம்ம எழுதி தருவோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா திருக்குறள், நீங்கள் கேட்டிங்கன்னா திருக்குறள், இந்த மாதிரி என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் வரைஞ்சி தருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற புகைப்படங்களை நாங்கள் வரைஞ்சி தருவோம். QR கோடு அதில் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ், பார்த்தீங்கன்னா இது சின்ன சைஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே A4 சைஸு, A3 சைஸ் வரைக்கும் நம்ம பண்ணுறோம். நீங்கள் கொடுக்குற சைஸ்லாம் நம்ம பண்ணி தருவோம். அது இல்லாமல் ஹேண்ட் பேக்கு, பவுச்சு, இது என்னென்னலாம் கேட்குறீங்க எல்லாமே நாங்கள் பண்ணி தருவோம், கஸ்டமைஸாக பண்ணி தருவோம். இதுக்கெல்லாம் வேணும்னா என்னுடைய தொடர்பு வந்து வாட்ஸ்அப்பில் பண்ணலாம், ஃபோட்டோஸ் அனுப்பி பண்ணலாம். 8122778870. வணக்கம்மா. இது வந்து ஸ்ரீ மகாகுரு ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் இப்போ புதுசாக லான்ச் பண்ணிடுறோம். இது பேர் பார்த்தீங்கன்னா ஜிபின். இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் உணவு கழிவுகள்லாம் இருக்குங்களா, அதை வந்து நம்ம எப்பவுமே வந்து வேஸ்ட்டை வந்து நம்ம வெளியில் போயிட்டு குப்பையாக கொட்டி வேஸ்ட் பண்ணிடுவோம். இது போல் நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட்டுங்களாம் உரமாக, அந்த மாதிரி உரமாக மாற்றி நம்ம வீட்டு தோட்டத்துங்களுக்கு
யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப இதாக இருக்குது. இது வந்து கேரளாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்க ஒரு ப்ராஜெக்ட். இதை ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். இது இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஃபுட் வேஸ்ட் இருக்குல்ல, அதுவும் காய்கறி வேஸ்ட்டு இதெல்லாம் எல்லாமே போட்டு டஸ்ட்பினில் போடுறதுக்கு போல நம்ம இதில் போடுவோம். ஒரு பின்னு செப்பரேட் பின்னு 3 லேயரில் 3 இதில் கொடுத்துருவோம். இது உள்ளே பார்த்தீங்கன்னா 2 லேயர் வரும். இது வெர்ஜின் பிளாஸ்டிக்லாம் ஆனதுனால உங்களுக்கு லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 10+ இயர்ஸ் வரும். நல்ல பிளாஸ்டிக்கில் கொஞ்சம் வெர்ஜின் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது ஈஸி. ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் வாஷ் பண்ணி திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். ரீயூஸ் பண்ணுற மாதிரி தான். இது ஒரு பின்னு வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து 50 டேஸ்லேருந்து 20 டேஸ் ஆகும் ஒரு பின்னு வந்து ஃபுல் ஆகுறதுக்கு. ஒரு பின்னு ஃபுல் ஆனோன்னா அதே மாதிரி 3 கீழே ஒன்று யூஸ் பண்ணுவோம், செகண்ட் மேலே, தேர்டு அப்படி 3 ஃபுல் பண்ணும்போது கீழே வந்து 45 டேஸ் ஆயிரும். 45 டேஸ் ஆனால் ரிசல்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இது நம்ம டைரெக்டாக வந்து நம்ம செடிகளுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சாம்பிள் எடுத்து வந்தது. இது வந்து 15 டேஸ் ஆகிறது. இப்போ நம்ம கரண்ட்ல எடுத்துகிட்டு இருக்குது. மேலே இருக்குது 15 டேஸில் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும். 45 டேஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த கலரில் இருக்கும். எல்லாமே மக்கி இதாயிரும். இது கூட வந்து நம்ம என்ன கலப்போம் அப்படின்னீங்கன்னா, இதுக்குள்ளே வந்து டீகான்ஃப்ளோரேஷன் சொல்லுவோம். இதுக்குள்ளே வந்து மைக்ரோ ஆர்கன்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம எப்பெல்லாம் வேஸ்ட் போடுறோமோ அதை வந்து கொஞ்சம் தூவி விடணும். தூவி விட்டு இதை நம்ம லாக் பண்ணிட்டு இதை மூடி போட்டு வச்சிருவோம். காலையில் இருந்தோம்னா இதை நீங்கள் எடுத்துட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு தொடச்சிட்டு உள்ள இருக்கிறத ஒரு கலர் கலரி விடணும். இது மட்டும் தான் நம்ம பண்றது. வேற எந்த அடிஷனல் ஒர்க்கும் கிடையாது. நம்ம எப்போ ஃபுட்டு போடுறோமோ அப்போ இந்த இது கொஞ்சம் அள்ளி போடணும். இதை வந்து காலைல 1 டைம் வந்து நீங்க தொடச்சிட்டு லாக் பண்ணி வச்சிட வேண்டியதான். இதுதான் இதோட ப்ரொசீஜர். இது பார்த்தீங்கன்னா முடிச்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்து ஃபைனலாக உங்களுக்கு இது இருக்கும். இதை வந்து நம்ம டைரெக்டாக வந்து நம்ம செடிகளுக்கு யூஸ் பண்ணலாம். இதனால நல்ல பெனிஃபிட் கிடைக்குது. நம்ம வீட்டுக்குள்ளேயே அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில வச்சுன்னு கிடையாது. இதுக்கு வந்து நம்ம ரொம்ப ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அதாவது மழையில ரொம்ப நினையக்கூடாது. வெயில் அதிகமாக படக்கூடாது. இது வெயில் அதிகமாக படக்கூடாது. அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு பாக்டீரியா வந்து இறந்து போயிருக்கு அந்த வாய்ப்பு அதிகம். அதனால வந்து வெயிலில் வைக்கக்கூடாது. மழை போடுற இடத்துல வந்து வைக்கக்கூடாது. இது மட்டும்தான் இருந்தால் மீதி நீங்கள் உள்ள கிச்சன்லேயே வச்சுக்கலாம். நம்ம வெளில வறண்டா இருக்கு பார்த்தீங்களா, வறண்டெல்லாம் வச்சுக்கலாம். மாடிப்படிக்கு கீழே வச்சுக்கலாம். அந்த மாதிரி தண்ணி போடாத இடம் எங்கெங்க இருக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. வணக்கங்க, நான் ஈரோட்டிலேருந்து ஆர்கானிக் வேர்ல்டுன்னு வரேங்க. நாங்கள் வந்து ஆர்கானிக் டை, அதாவது ஹெர்பல் டை கொண்டு வந்திருக்கோம். இதில் வந்து அவுரி, மருதாணி, வேங்கப்பால் பொட்டுனா குழந்தைங்க பிறந்த உடனே நெத்தியில் பொட்டு வைப்போம் இல்லைங்களா, அந்த பொட்டை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் அதில் வந்து ட்ரை பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு டை யூஸ் பண்ணும்போது ஸ்கின் அலர்ஜியோ உங்களுக்கு ஹேர் ஃபால் எதனாச்சும் இருந்ததுனால கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். பாடியில் இருக்கிற மொத்த ஹீட்டுமே வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ டை யூஸ் பண்ணுவோம், நேச்சுரலாக இருக்கும், நேச்சுரல் கலரில் இருக்கும். இன்னொன்று இது வந்து உங்களுக்கு 500 rupees தான் வருது. 100 கிராம் 500 வருதுங்க. அடுத்தது நம்ம கிட்ட கோரக்கிழங்கு சோப்பு இருக்கு. கோரக்கிழங்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து மங்கு, செயின் போட்டால் கருப்பாகுது இல்லைங்களா, அந்த மாதிரி செயின் போட்டால் கருப்பாகிற பிரச்சனை, இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் மேக்ஸிமம் ஒரு 10 to 15 daysல இருந்து டிஃப்ரெண்ட் நல்லா தெரிய ஆரம்பிக்கும். ஃபுல்லாக உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சரியாகணுமோ அது வந்து ஒரு 2-3 monthsல வந்து ஃபுல்லாக க்யூர் ஆகுங்க. இன்னொன்று இது வந்து ரெட் ஒயின்ல செய்கிறோம். ரெட் ஒயின் வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து க்ளோ பண்ணி கொடுக்கும். இதில் வந்து நம்ம ரெட் ஒயின் ப்ளஸ் வந்து பாதாம் பிசுன்னு, ஆலிவ் ஆயில் இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி போடுறோம். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணி மேக்ஸிமம் ஒரு 10 to 15 minutesல வந்து நல்ல க்ளோவாக இருக்கும். இது நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஒரே நிமிஷம். இது எல்லாமே இது எல்லாமே ஓன் ப்ராடக்ட் தான் எங்களோடது. இது வந்து ஜவாது சோப்பு. இதில் வந்து புழுவு, அரகஜா, ஜவாது இது 3 மட்டும் கலந்துருக்கும். இது வந்து ஓவர் ஸ்மெல், ஸ்வெட்டிங் ஸ்மெல் அது என்னாச்சும் இருந்துச்சுன்னா இது வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க. இது வந்து நெல்லிக்காய் டீ. நெல்லிக்காய் டீ பார்த்தீங்கன்னா வெறும் நம்ம பெரிய நெல்லிக்காயில நாட்டு ரகம்னு சொல்லுவோம். அந்த நெல்லிக்காய் ப்ளஸ் பன்னீர், ரோஸு இது 2 மட்டுமே இதில் இருக்குது. இதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பு, கெட்ட கழிவு, அப்புறம் நம்மளுக்கு எலும்பு எதனா பிரச்சனை எதனா இருந்ததுன்னா உங்களுக்கு இதை ரெகுலராக நார்மலாக ஒரு டம்ளர் தண்ணிக்கு ஒரு 1/4 ஸ்பூன் to 1/2 ஸ்பூன் போட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி குடிச்சோம்னா ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உடம்பு ரொம்ப லேஸ் ஆகும். உங்களுக்கு நம்ம பாடியில் இருக்க கெட்ட கொழுப்பெல்லாம் வந்து கரைஞ்சி கொடுக்குங்க. இதுதான் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மூங்கில் குருத்துன்னு சொல்லுவோம். மூங்கில் மரத்துல இருந்து அந்த அடி குருத்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மூங்கில் குருத்து. இதை வந்து நம்ம குருத்தா எடுத்து வேக வச்சு வந்து தண்ணியில வேக வச்சு ட்ரை பண்ணி தேன்ல ஊற வச்சு வச்சிருக்கோம். இதை நம்ம சாப்பிடும்போது நம்ம எலும்புல இருக்கிற மஜ்ஜைன்னு சொல்லுவோம். அந்த மஜ்ஜை வந்து நல்லா சென்ட் பண்ணி கொடுக்கும். நம்ம 1 வயசுல இருந்து தாராளமா வளர்ற குழந்தைங்களுக்கு தாராளமா நம்ம கொடுக்கும்போது எலும்பு வந்து நல்லா சென்ட் பண்ணி கொடுக்கும். பெரியவங்க வரைக்கும் நம்ம சாப்பிடலாம். நம்ம மெயின் வந்து நம்மளுக்கு ஒரு எஃபெக்ட், நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கறது எலும்பு தான். பேஸே நம்மளுக்கு வந்து எலும்பு தான். அப்போ இதை நம்ம சாப்பிடும்போது எலும்புக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் கொடுக்கும். நம்மளுக்கு ஆரோக்கியமா இருக்கலாம். இது நம்மளுக்கு வேணும்னா
7502316255 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நீங்க கொரியர் எதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஈரோட்ல இருக்கு நம்ம கடைங்க. தேங்க்யூ. ஹாய், என் பேர் ரேணுகா தேவி. நான் வந்து காட்டாங்குளத்துலேருந்து வரேன். நான் வந்து ஹோம்மேட் கேக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய பிராண்ட் நேம் வந்து பியோ கேக்ஸ். ஏன் பியோ கேக்ஸ்னா என் பையன் பேர் வந்து பியோ, அதனால வந்து ஹோம்மேட் கேக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது எக்லெஸ் தான், எல்லாமே வீட்டு ப்ராடக்ட் தான். மில்க்ல இருந்து கர்ட்ல இருந்து எல்லாமே வீட்டில் இருந்து தான் இது பண்றேன். மோஸ்ட்லி வந்து எல்லாருமே எக்கும் கேட்பாங்க, நான் எக்கு பண்ண மாட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் எக்லெஸ் தான். முட்டை மிட்டாயும் இப்போ நான் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன். அது மட்டும் எக்லெஸ், மீதி எல்லாமே அது மட்டும் எக்கு, மீதி எல்லாமே எக்லெஸ். தேங்க்யூ. ஒரு சேவையா செய்யறோம், எல்லாரும் நோய் நொடி இல்லாம இருக்கணும்னு. எல்லா சீட்ஸும் ஃப்ரீயா கொடுக்குறோம் நாங்க, ஓகேங்களா? விற்பனை கிடையாது, எல்லாமே ஃப்ரீயா கொடுக்குறோம். நீங்க போட்டு எடுத்து நல்லா காய்கறி சாப்பிட்டு உங்களுக்கு முடிஞ்ச ஒரு 10 பேருக்கு இலவசமா கொடுங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? நிறைய இருக்குது. நான் 500 பேருக்கு கொடுக்குற அளவுக்கு எடுத்து வந்திருக்கேன். எல்லாருக்குமே இருக்கு. இப்படி அடிச்சுக்க வேண்டாம், வாங்கணுங்க வாங்காதீங்க. இல்ல, நான் இனிமே இப்படி கொடுக்க முடியாது. ஒண்ணா தான் கொடுப்பேன், வாங்கிக்கணும். இது வந்து ஒரு 4 கவர் இருக்கிறதுனால கொடுக்குறேன். அதுல பேர்லாம் இருக்கு, பாத்துக்கோங்க. இது ஐயோ என்ன தள்ளுறாங்க. ஒரு நிமிஷம். பச்சை உருட்டு வெண்டைப்பா, ரொம்ப டேஸ்டா. இது வந்து பண்ணைக்கீரை, சிகப்பு பண்ணைக்கீரை. இது வந்து மூலத்துக்குலாம் அந்த கீரை கத்திரி ஒரு 15 ரகம் கேட்கணும்னா லிமிட்டடாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அத்தனையும் போட்டீங்கன்னா அப்படியே கலப்பாயிடும். அதனால தேவையான ரகங்கள் மட்டும் வாங்கிக்கணும். கத்திரிக்காய், பச்சை ரவுண்டு. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து இந்திரா கார்டன்ஸ், நாங்கள் பல்லவரம் துறைப்பாக்கம் ரேடியல் ரோட்டில் இருக்கோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கோம். மாடி தோட்டம், வீட்டு தோட்டம் சார்ந்த ஈடு பொருட்கள் இங்கே சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பிங் ஒர்க்கு, ஹோம் கார்டன், டெரஸ் கார்டன் ஒர்க் எல்லாமே நம்ம வந்து இன்சைட் சென்னையில் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இங்கே வந்து மாடி தோட்டத்துக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபர்டிலைசர்ஸ்லேருந்து, டூல்ஸ்லேருந்து, பாட்ஸு, க்ரோ பேக்ஸு, ஸ்டாண்ட்ஸு, இது மாதிரி ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம இங்கே இந்த வள்ளுவர் குருகுலத்தில் நடக்கக்கூடிய இந்த அற்புதமான இந்த திருவிழாவில் நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே சேலுக்கு வச்சுருக்கோம். இதுதான் நம்மளோட ஸ்டால். நம்மளோட ஸ்டோர் சென்னையில் பல்லாவரம் திரைப்பாக்கம் ரேடியல் ரோட்ல இருக்கு. நீங்கள் கூகுள் பற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். நன்றி, வணக்கம். Friends, how are you? So நான் வந்து மீ கார்டன் இதழ் பேசுறேன். ஐ ஹோப் நீங்க இந்த ப்ரோக்ராம் எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ நம்ம மாடி தோட்டத்திலையும் எல்லாமே வளர்க்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு டிஸ்பிளே தான் நான் வந்து இங்க வச்சிருக்கிறேன். ஸோ ஐ ஹோப் உங்க எல்லாருக்குமே அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களுமே ஒரு சின்ன ஒரு இடம் இருந்தாலும் உங்களுக்கு தேவையான, வீட்டுக்கு தேவையான காய்கறியோ இல்ல மருந்தோ ஒரு செடியோ ஈஸியாவே வளர்க்கலாம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் சிஸ்டர் போட்டு
வச்சிருப்பாங்க பாருங்க, என்னென்ன காய்கறி எல்லாம் வளர்க்கலாம். நம்மளால 20 லிட்டர் வாட்டர் கேன் இருந்தாலே போறோம், நம்ம வீட்டுல எல்லா செடியுமே வளர்க்கலாம். பாத்தீங்கன்னா கிழங்கு வகைகள், காய்கறி, அந்தந்த சீசனுக்கு என்னென்ன காய் வருமோ அந்த காய்கறியை நம்ம வீட்லயே விளைவிச்சு நஞ்சில்லா உணவை வந்து நம்ம சாப்பிடலாம். இது இங்க காமிச்சிருக்க அத்தனையுமே என்னோட வீட்டு தோட்டம், மாடி தோட்டத்துல நான் வந்து அறுவடை பண்ணி கொண்டு வந்து இங்க டிஸ்பிளே வச்சிருக்கேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுத்துருங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட அவங்க உங்களை மீட் பண்ணுவாங்க. தேங்க்யூ. பிடிக்கும், அதுலேயே வாசனையாக உள்ள பூக்கள் பிடிக்கும். சில பேர் வாட்டர் பிளான்ட் வளர்ப்போம். ஸோ மாடி தோட்டத்தை பொறுத்த அளவுக்கு நிறைய வகைன்னு சொல்லலாம். பெரும் இந்த விழாவை சிறப்பாக நடத்திய நம்ம சுதாகரன் அவர்களுக்கு சுதாகரன் நடத்தி அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த மோகன் செல்வகுமார் 3 பேரையும் நம்ம சென்னை மாடித்தோட்டம் சார்பாக சிறப்பிக்கிறோம். கிளாப் பண்ணுங்கப்பா. நம்ம செல்வகுமார் வந்து சுதாகரன் இல்லை ராஜன் பிரதர் வந்து கிளாப் பண்ணுங்க எல்லாம். அவர் மட்டும் தான் பண்ணோம். அடுத்து வந்து நம்ம மோகன் பிரதருக்கு ராஜஸ்தானி போடுறாரு. ராஜஸ்தானி நம்ம செல்லகுமார் தம்பிக்கு வருங்கால உறுப்பினர் வாங்க. நம்ம பேரு நம்ம பிரபுதாஸ் சார், வருங்கால நம்ம சென்னை மாடித்தோட்ட உறுப்பினர். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. தொடர்ச்சியாக இது மாதிரி விழாக்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்க, அதிகப்படியான ரகங்களை பகிருங்க, எல்லாரும் மகிழ்ச்சியா இருங்க. நன்றி, வணக்கம்.